ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வச்சுட்டு ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 6 காஷ்மீரி சில்லி நான் வந்து சேர்த்துருக்குறேன். நார்மல் மிளகானா நம்ம வந்து 6 சேர்த்துக்கலாம். காஷ்மீரினா உங்களுக்கு வந்து 8 to 10 வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால 6 வத்தல் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வத்தல் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து தோலோட உள்ளதும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி தோல் நீக்கினது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஆல்ரெடி வறுபட்டது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் சூடாகிறது வரைக்கும் நல்லா வறுத்தா போதும். நீங்கள் வந்து தோலோட உள்ளது சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக வறுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து வேர்க்கடலை அப்புறம் நம்ம சேர்த்து வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வேர்க்கடலை வத்தல் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திரு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இனி இதில் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக சின்ன பீஸ் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சட்னிக்கு நார்மலாக அரைப்போம்ல அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துருப்பேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் சட்னி. இனி இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எப்போவுமே வந்து சட்னிக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடணும். அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இந்த அளவு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி மேலே கொட்டிடலாம். கலர்ஃபுல்லான சட்னி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சுவையான வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரோட்டீன் ரிச் சட்னி. உங்களுக்கே தெரியும் கடலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு. வந்து இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.